60வது மனித உரிமை கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. ஒரு பகுதியில் தமிழர் தரப்பாக நாங்கள் நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு நிற்கின்றோம். இதே இக்கால பகுதியில் சிங்கள இராணுவத்தில் இருந்தவர்கள், ஓய்வு பெற்றவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக நின்று தாங்கள் செய்த இனப்படுகொலை நியாயப்படுத்தும் நோக்கத்தோட வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மனித உரிமை கூட்டத்தொடருக்கையும் பார்த்தீங்கன்னா சிங்கள தரப்பு தங்கட சகாக்களை கூடுதலாக இங்கே அனுப்பி கொண்டிருக்கும். ஆனால் இந்த ஐநா திடலையும் பொறுத்தளவில் உள்ளக அரங்கையும் பொறுத்தளவில் பார்த்தமாக இருந்தால் தமிழர் தரப்பில் மிக மிக குறைந்த நபர்கள் மட்டும்தான் இங்கே தொடர்ந்து வேலை செய்து கொண்டு வருகிறார்கள். அதுக்கப்பால குறிப்பிட்ட ஒரு தமிழர்கள் வருகிறார்கள். அவர்கள் எந்த காலத்திலேயும் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக வேலை செய்வதில்லை. இந்த வெளிநாடு அரசு பிரித்தானியாவோ அமெரிக்காவோ ஏனைய நாடுகள் சொல்ற விடயங்கள் என்று ஒரு புரோக்கர் மாதிரி ஏஜென்ட்கள் மாதிரி தான் அண்டையிலிருந்து இன்று வரையும் சில தமிழ் அமைப்புகள் இங்கே வேலை செய்து கொண்டு வரும். இதை நான் கடந்த காலங்களில் தொடர்ந்து நான் சொல்லி கொண்டு வாரன். இவர்கள் அந்த பிரித்தானியாவை திருப்திப்படுத்துறதுக்கும் அமெரிக்காவை திருப்திப்படுத்துறதுக்கும் ஏனைய நாடுகளை திருப்திப்படுத்துகிற வேலைக்காகவும் சில தமிழர்கள் இங்கே நிற்கணும், அவையை பாவிக்கணும். இப்படியே இருந்தால் எங்கட பகுதியில் வேலை திட்டம்ன்றது சைவராத்தான் இருக்கு, சீரோவாத்தான் இருக்கு. அப்போ தொடர்ந்து நாங்கள் இதுக்குள்ள வேலை சொன்ன பார்த்தீங்களாக இருந்தால் உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. கனடாவில இருந்து படிக்கிற பிள்ளைகள், ஒரு வயசு கொஞ்ச பிள்ளைகள் நல்ல மொழியாற்றல், எங்களை நாடு சார்ந்து நல்ல விவரமான பிள்ளைகள் 5 பேர் இந்த திடல்லே வந்தவர்கள் நேர்காணல் ஒன்று பகிரப்பட்டது. உண்மையில அதே போல ஐரோப்பா நாட்டை எடுத்துக்கூட இந்த கனடாவிலேருந்து வாரம் இவ்வளவு காசை செலவழிச்சு இந்த மண்ணில் நின்று இங்க எங்களோட உரிமைக்காக குரல் கொடுத்து நிற்கணும். சுவிசில பார்த்தோமே என்றால் எத்தனையோ தமிழ் மக்கள் இருக்கணும், பிரான்ஸ்ல இருக்கணும், ஜெர்மன்ல இருக்கணும், ஏனைய நாடுகள் அனைத்து நாடுகளிலும் இன்றைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள் யுவதிகள் எங்கட இந்த ஐரோப்பா நாடுகளில் இருக்கணும். அதாவது பிரான்ஸை பொறுத்தளவில் டிஜிபியில் ஏறினமென தொடர்ந்து ஏறினமெனா 3 மணி நேரத்தில் இங்கே இறங்கினால் இங்கே வேலை செய்யலாம். அதே போல் சுவிஸில் இருக்கிறவையும் 2 மணி நேரத்தில் இல்லை, இந்த ஜெனீவாக்கு இருக்கிறவ குறுகிய நேரத்துக்கு நின்று வேலை செய்யலாம். ஆனால் இங்கே யாருமே இல்லை. இந்த 16 வருஷத்துக்குள்ளே நாங்கள் பார்த்தமாக இருந்தால் படிப்படியாக சொல்லுவாங்க, அந்த கழுத சேர்ந்து கட்டரமான கதையாகங்கிற போராட்டம் தேஞ்சு கொண்டே போவதை தவிர எந்த முன்னேற்றமும் இல்லாத அளவில். அது காரணம் எங்கட பகுதியில் ஒரு கொள்கை வகுப்பாளர்ன்றது எங்களுக்கு இல்லை. 2009 மே மாதம் 17ஆம் தேதிக்கு பின்னர் இந்த கொள்கை வகுப்பாளர் என்பது எங்கட ஐரோப்பா நாடுகளில் உலகெங்குமே அது இல்லை. சரியான கொள்கை வகுப்பாளர்கள் ஒரு நெறிப்படுத்தின ஒரு ஆலோசனையோடு செயல்படுவோமாக இருந்தால் இதுதான் தொடர்ந்து நான் பேசுகிற எல்லாரோடையும் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிற இளைஞர்களை ஒன்று சேர்த்து அவர்கள் சரியான பயிற்சியை கொடுத்து அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியலாக நின்று கொண்டு ஒரு கொள்கை வகுப்பு, அதாவது ஒரு திட்டத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் இன்றைக்கு முதல் கிழமை இந்த கனடாவிலேருந்து இந்த பிள்ளைகள் வந்திருக்கணும், அடுத்த கிழமை சுவிஸிலேருந்து வரணும், அடுத்த கிழமை ஜெர்மன், பிரான்ஸ், நோர்வே, டென்மார்க் என்று ஒவ்வொரு பகுதியிலேயும் ஒரே இடத்திலேருந்து ஒரே கொள்கையோட பரப்புரைகளை நாங்கள் ஐநாக்குள்ளேயும் செய்ய வேண்டும். அதை விட ஐரோப்பா ஒன்றியத்துக்குள்ள சாஸ்புக்காக இருந்தாலும் பெல்ஜியமாக இருந்தாலும் நாங்கள் ஒன்று செய்ய வேண்டும். அந்த வாரம் எடுத்துக்கொள்கிற விடயங்கள், பகிர்ந்து கொள்கிற விடயங்கள் முழு பேருக்குமே, இந்த இளையோர்கள் எல்லோருக்குமே தெரியணும். இன்றைக்கு நாங்கள் யாரை சந்திச்சு நாங்கள் என்ன முடிவை சொன்னோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம். இந்த டேர்ன் படி வர்றவைக்கு இந்த ஒரு தாய் வீடாக ஒரு கட்டமைப்பு இருந்து கொண்டு அவை அதை வழி நடத்துகிற மாதிரி இருக்கணும். மற்றது போன இடத்துல நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு அறிக்கையும் விட்டுட்டு போனோம் என்றால் உண்மையில எங்கிற போராட்டத்தை கொண்டு போக முடியாத ஒரு வேதனையான விடயமாத்தான் இருக்குது. மாத திங்கட்கிழமை நீ பார்த்தமாக இருந்தால் இதில் பெரிய பேரணி ஒன்று இருக்குது. மத்தியானம் வருவோம், மேடையை போடுவோம், அதில் நாங்கள் வீரத்தோட நெஞ்சம் பிடிச்சி கொண்டு சத்திய பிரமாணம் எடுப்போம், 2-3 டான்ஸ் போடுவோம், 2-3 இயக்க பாட்டுக்கோ தேசிய பாட்டுக்கோ 2 ஆட்டம் போடுவோம். அதில் அறிக்கை வாய்ச்சி போட்டு தமிழர் இருந்தாங்க, தமிழில் தாயை வெங்கட தலைவர் பிரபாகர நூலம் தமிழில் வண்டி போட்டு நாங்கள் போயிடுவோம். பேருந்து அடுத்த மார்ச்சுக்கு வருவோம், பேருந்து அடுத்த செப்டம்பருக்கு வருவோம். இதுக்கு அப்பால் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னவென்றால் ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு ஒரு கட்டத்தை உருவாக்கி இந்த பிரிஞ்சு பிள்ளைகளை விடாமல் எல்லாரையும் ஒரே நாட்டிலே ஆக்களை எடுத்து ஒரு காலப்போக்கில் பிரித்து வச்சு ஒரு கொள்கை வகுப்பாக இதை இந்த மனித உரிமை சார்ந்து செயல்படுற நீங்கள், இந்த நாடுகளில் வேலை செய்கிற நீங்கள் இதை முன்னெடுக்க வேண்டும் என்பதை
நான் கேட்குறேன், வருடம் மார்ச் மாதமாவது 61வது மனித உரிமை கூட்டத்தொடருக்காவது திட்டமிட்டு இந்த 5 வாரம் 4 வாரம் அப்படி நடக்கும். இந்தியெல்லாம் வந்து செப்டம்பர்ல 3 வாரம் 4 ஆகி 5 வாரமாக, ஏன்னா நாடுகளில் பிரச்சனை கூடிட்டு. அப்போ நீ மார்ச்சுக்கும் எப்படி 4-5 வாரம் நடைபெறும். அப்போ அதுக்கு வந்து இந்த எங்கட பகுதி நாடுகளில் இருக்கிற இளையவர்களை கொண்டு வந்து இப்போ இந்த கனடாவிலேருந்து வந்த பிள்ளைகள் மாதிரி அவர்களுக்கு நல்ல பயிற்சியை கொடுத்து எங்கட பிரச்சனையை கொண்டு சென்று எங்கட பிரச்சனையை உலக அறிக்கை செய்யணும், எல்லாரும் பேசணும். பேசிக்கொண்டிருக்கிற ஒரு கொள்கை வகுப்பு ஒன்று உருவாக்கணும். தமிழீழத்துக்கான ஒரு கொள்கை வகுப்பு, தமிழ் சரியான ஒரு இடத்தை தெரிவு செய்து, ஒரு பொது இடத்தை தெரிவு செய்து அதை கொண்டு போகிற ஒரு வேலையை ஒன்றை வந்து வேகமாக முன்னெடுக்க கோரிக்கையை நான் வந்து இந்த ஐநா முருகதாச திடலில் இந்த 60வது மனித உரிமை கூட்டத்தொடரில் வந்து கொண்டு தமிழீழத்துக்கான கொள்கை வகுப்பை ஒன்றை நாங்கள் உருவாக்கி அடுத்த 61வது மனித உரிமை கூட்டத்தொடர் நடைபெறும் போது நாங்கள் இந்த பகுதியில் வந்து சரியாக வேலை செய்கிற அளவுக்கு உருவாக்க வேணும் இளைஞர்களை என்றதை கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடவர்கள். என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரையும், நான் நடமாடும் வரையும் நான் இதை கொண்டு வருவேன். யாருடைய இதை கொண்டு வந்து என்னால் இந்த இனப்படுகொலைக்குரிய ஆதாரங்களை நிரூபிக்க முடியும் என்பதை கொண்டு உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். தமிழர் தாகம், தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம்.